என்னடா என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்க, என்னாச்சு? அண்ணா நான் பான் மூவிஸ்க்கு அடிக்ஷனாக இருக்கேண்ணே. அப்புறம் இதுலேருந்து வெளியில் வர முடியாமல் போராடிட்டு இருக்கேண்ணே. சரி, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேண்ணே. நீங்கள் ரொம்ப கூலாக சரி அப்புறம்னு கேட்டுட்ருக்கீங்க. வேற எப்படி கேட்க சொல்கிற? நீ செய்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமாடா? இது தேவனுக்கு விரோதமான எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமாடா? இந்த பாவத்தில் சிக்கனவங்களோட வாழ்க்கை உருப்பட்டதே கிடையாது. இதெல்லாம் வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆண்டவருடைய தண்டனைக்கு தப்பிச்சிடலான்னு கனவுலையும் நினைச்சிடாத. உன் வாழ்க்கை என்ன நிலைமையில வந்து முடிய போகுதுன்னு மட்டும் பாரு. இப்படியெல்லாம் பேசி ஏற்கனவே நொந்து போயிருக்கிற உன்னை இன்னும் நோகடிச்சு அப்படி நடத்துறதுக்கு பேர் மதண்டா. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவங்க தான் அப்படி நடந்துக்குவாங்க. அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க. என்னடா சொல்ற? சர்ச்சில் யார்ட்டையா சொல்லிட்டியா? ஆமாம், சொன்னேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்பிக்கைக்குரியவங்கள்ட்டையும் ஆவிக்குரியவங்கள்ட்டையும் மட்டும்தான்டா ஷேர் பண்ணணும். யார்கிட்ட ஷேர் பண்ண? நம்ம பாஸ்டர்கிட்ட தான் சொன்னேன். அப்போ ஓகே, சரியான ஆள்கிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்க. பயந்தே போயிட்டேன். ஏன்டா சொன்னேன்னு ஆயிடுச்சு. 4 பேருக்கு முன்னாடி இது ஒரு விதமான இச்சையின் ஆவி, உனக்குள்ள ஒரு விபச்சாரத்தின் ஆவி இருக்கு, இது உன்னை வேசித்தனத்துல கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு தலையில கையை வச்சு இச்சையின் ஆவியை வெளியில போ, இச்சையின் ஆவியை வெளியில போன்னு கத்தி, போய் ஒழுங்கா பைபிள் படிடா, போய் ஒழுங்கா ஜெபம் பண்றான்னு திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. சொல்லுங்கண்ணே, அவங்க சொல்ற மாதிரி நான் விபச்சாரக்காரனா? எனக்குள்ள நிறைய அசுத்தாவி இருக்கா? நான் ரொம்ப மோசமானவனா? இதுல இருந்து நான் விடுதலையாகவே முடியாதானா? ஆண்டவருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதா? அப்படிலாம் இல்லடா, ஆண்டவருக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா. அட போங்கண்ணே, நீங்களாம் பரிசுத்தவான்களாவே இருந்துக்கங்கண்ணே. நாங்களாம் பாவிகளாவே இருந்துட்டு போறோம். நாங்களாம் சபிக்கப்பட்டவங்க, நாங்களாம் திருச்சபைக்கு தேவையில்லாதவங்க, நாங்களாம் ஒதுக்கப்பட்டவங்க. நம்ம ஆட்களுக்கு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா இப்படிதான் நடந்துக்குவானுங்க. நீ பான் வீடியோஸ் பார்க்கறது வெளியில தெரிகிற வெறும் கிரியைகள் தாண்டா. இதோட வேர் எங்க மறைஞ்சிருக்கு தெரியுமா? அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் உன்னை பாராட்டுறேன்டா. சும்மா இதை இப்ப நீங்க பாராட்டுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணிட்டியா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் வெக்கத்தை சாகடிச்சிட்டு நீ என்கிட்ட ஷேர் பண்றல்ல, இதுவே விடுதலைக்கான முதல் படிடா. நான் இப்படிப்பட்ட பாவத்துல இருக்கிறது வெளியில தெரிஞ்சா என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்ற வெக்கத்திலேயே நிறைய பேர் ரெட்டை வாழ்க்கை வாழ்றாங்க தெரியுமா? ஆனா நீ வெக்கத்தை உடைச்சிட்டு வெளியில வந்திருக்கல்ல, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குடா. நிச்சயமா உனக்கு விடுதலை இருக்குடா. ஆமா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்றேன், தேவையில்லாத பாலியல் காரியங்களில் ஈடுபடும் போது இன்பமா தான் இருக்கும். ஆனா எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெக்கோன்ற ஒரு துன்பம் வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அது படுத்துற பாடு இருக்கே, நான்லாம் ஏன் இந்த கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லி என்ன நானே குற்றப்படுத்தி காயப்படுத்தி விரக்தி அடைஞ்சி, ஆனாலும் இந்த கருமத்தை ஏன் பார்க்கறேன்னு எனக்கே தெரியல, விட்டும் தொலைய முடியல. எஸ், நீ ஏன் பான் வீடியோஸ்க்கு அடிக்ஷனா இருக்கன்றதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டனா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நீனே ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவ. ஆண்டவர் உனக்கு கரம் பிடிச்சு தூக்கிடுவார். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோமா? டீட்டெயிலாவா? ரொம்ப போர் அடிச்சிடாதீங்கண்ணே, ஏற்கனவே மண்டக்காயுது. ஏண்டா, நான் என்ன எனக்கு தெரிஞ்சதையாடா பேச போறேன்? உனக்கு தேவையானதை பேச போறேன். எப்படிடா போர் அடிக்கும்? பேசலாமா? இப்போ பிள்ளைங்க பான் மூவிஸ்க்கு அடிக்ஷனா இருக்கிறதுக்கு காரணம் பெத்தவங்களுடைய தப்பான பிள்ளை வளர்ப்பு முறைன்னு சொல்றாங்க. நம்ப முடியுதா? இதுக்கெல்லாம் எப்படின்னா பேரண்ட்ஸ் காரணமாக முடியும்? அவங்கெல்லாம் சீன்லே இல்லை, அவங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்கள போய் பாவம். எனக்கும் புரியுதுடா, ஆனா ஆய்வுகள் அப்படிதான் சொல்லுது. அதை நம்ம உதாசீனப்படுத்த முடியாது இல்ல. ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸுக்கு கீழே வளர்க்கப்படுற பிள்ளைங்க கோவக்காரங்களா வளருவாங்களாம். அதே மாதிரி கேரே இல்லாம வளர்க்கப்படுற பிள்ளைங்களோட தேவைகள் ஆபாசத்துல போய் முடியுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சுத்தமா புரியல. ஓகே, இப்போ கணவன் மனைவி உறவு ஆண்டவரால உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான உறவு, அது புரியுது இல்ல? புரியுது. அந்த உறவின் நிறைவுல தான் குழந்தைகள் பிறக்கிறாங்க, வளர்க்கப்படுறாங்க. இதுவும் புரியுது இல்ல? புரியுது. அப்ப திருமண உறவு ஒழுங்கா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது குழந்தைகள் ஆரோக்கியமான சூழல்ல வளர்க்கப்படுறாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பும் அரவணைப்பும் கிடைக்குது. அப்படி கிடைக்கிற பிள்ளைங்க பெத்தவங்கள்ட்ட ஓப்பனா இருப்பாங்க. அதாவது ஆவிக்குரிய பெற்றவர்களுடைய உறவும் வழிநடத்துதலுமே அந்த பிள்ளைங்களுக்கு போதுமானதா இருக்கும். சரி, நீங்க சொல்றபடி பார்த்தா கூட எங்கேயோ இடிக்குதே.
இப்போ பெத்தவங்க பிள்ளைங்களை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கலனே வச்சுக்குவோமே, அதனுடைய விளைவு பிள்ளைங்களை செக்ஷுவல் அடிக்ஷன்ல தான் கொண்டு போய் நிறுத்தும்னு எப்படி சொல்றீங்க? நல்ல கேள்விடா. இப்படி யோசித்து பாரு, சொந்த குடும்பத்திலேயே பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய கேரும் அங்கீகாரமும் கிடைக்காத பட்சத்துல அந்த குழந்தைங்க நிராகரிக்கப்பட்ட நிலைமையில வளர்க்கப்படுறாங்க. சொந்த வீட்டிலேயே மரியாதை இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைங்க பேரண்ட்ஸ்ட எதையும் ஓப்பனா ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கான ஸ்பேஸே அவங்களுக்கு கொடுக்கப்படலை. பிள்ளைங்களுடைய உணர்வுகளை மதிச்சு அவங்களுக்கு நேரம் கொடுக்க முடியாத பெத்தவங்களால அபியூஸ்னா என்னன்னு அந்த குழந்தைக்கு எப்படி கத்துக் கொடுக்க முடியும்? இப்படி தொடக்கூடாத இடங்கள்ல உன்னை யாராவது தொட்டா அது ஆரோக்கியமான தொடுதல் இல்ல. அப்படிப்பட்டவங்க நல்லவங்க கிடையாது. அவங்கள விட்டு நீ உடனே தூர வந்துடணும், நோ சொல்லணும். அப்படி யாராவது நடந்துகிட்டா அதை உடனே பெத்தவங்கிட்ட சொல்லணும். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல, அவங்க தான் கெட்டவங்கன்னு சொல்லி கொடுக்கணும். ஆமாண்ணே. இப்படி அபியூஸ்னா என்னன்னே சொல்லி கொடுக்கப்படாம வளர்க்கப்படுற பிள்ளைங்களுக்கு அபியூஸ்னா என்னன்னு எப்படி தெரியும்? அப்படி சொல்லி கொடுக்காத பட்சத்துல அந்த மாதிரி சூழ்நிலையில சிக்கிக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க? அமைதியா தான் இருப்பாங்க. அதை பிசாசு தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குவான். அந்த பிள்ளைங்களுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியாம என்ன செய்யறதுனே தெரியாம தவிப்பாங்களே ஒரு தவிப்பு. அந்த தவிப்பு மட்டும்தான் ஐயா மிஞ்சும். இதோட விட்டோமா? பிள்ளைங்க முன்னாடியே சண்டை போடுறது, தகாத வார்த்தைகள் பேசுறது, யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை பிள்ளைங்க மேல காட்டுறது, என்னென்ன அக்கிரமம் பண்றோம். இந்த பாரு, பெத்தவங்க கொடுக்க தவறுற சரியான அன்பை பிசாசு தப்பான விதத்துல கொடுத்து அந்த பிள்ளைங்களை தரங்கட்ட நிலைமை கொண்டு போயிடும். பெத்தவங்க தன்னோட ஸ்தானத்துல நிக்க தவறும் போது பிள்ளைங்க அந்த ஸ்தானத்துல இன்னொருத்தரை தெரிந்தெடுக்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. இப்படி பாதுகாப்பற்ற சூழ்நிலையில வளர்க்கப்படுற பிள்ளைகளை தான் பிசாசு டார்கெட் பண்றான். அப்படிப்பட்டவங்களை ஈஸியாக ஐடென்டிஃபையும் பண்ணிடுவான். சரிடா, நம்ம இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம்ல, இதுல நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அதை சொல்லு. சிம்பிளா சொல்லணும்னா, நான் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள், பிசாசினுடைய தந்திரங்களை எப்படி எதிர்கொள்ளணும்னு எங்க அப்பா அம்மாவோ என்னுடைய திருச்சபையோ சொல்லி கொடுக்க தவறும் போது அது இந்த உலகம் தப்பான விதத்துல டிவி மூலமாகவோ சோசியல் மீடியாஸ் மூலமாகவோ எனக்கு கற்றுக் கொடுத்துருதுன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வேலிடான பாயிண்ட் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆண்டவர் மேரேஜ்ன்ற உறவுக்குள்ள அனுபவிக்கணும்னு வச்சிருக்கிற சந்தோஷத்தெல்லாம் நான் மேரேஜுக்கு வெளியில தப்பான முறையில் அனுபவிக்கும் போது அது என் திருமண உறவை எந்த அளவுக்கு டீப்பா அஃபெக்ட் பண்ணுன்றதை என்னால் சரியா உணர முடியுது. இப்ப சொல்லு, நீ பான் வீடியோஸ்க்கு அடிக்ஷனா இருக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருக்காங்க பத்தியா? நீங்க சொல்றது கரெக்டு தானே. நான் இப்படி மாறினதுக்கு காரணமே அவங்க தான் இவங்க தான் மற்றவங்க மேல பழிய போடுறதுனால எனக்குள்ள என்ன மாற்றம் வந்துட போகுது? நான் மற்றவங்களை விரல் காட்டும் போது மிச்சம் 3 விரல்கள் என்னெல்ல காட்டுது. அப்ப நான் தானே மனம் திரும்பணும். அண்ணன் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ என் பெத்தவங்க என்ன தப்பா வளர்த்துருக்கலாம், அறியாமையில கூட வளர்த்துருக்கலாம். அதுக்காக நான் அவங்கள பிளேம் பண்ண போறதில்லை. ஆனா அவங்க செஞ்ச தப்ப நான் என் பிள்ளைய வளர்க்கும் போது செஞ்சிடக்கூடாதுன்றதுல தெளிவடைஞ்சிருக்கேன். என்னோட வாழ்க்கையில இருக்கிற வெற்றிடத்தை நிறைவாக்கக்கூடிய சக்தி இந்த சிற்றின்பங்களுக்கு இல்லைன்றத இந்த கான்வர்சேஷன் எனக்கு புரிய வச்சிருச்சுனே. நான் தப்பான ஆளா இருந்தா நாளைக்கு என் சந்ததியே பாலா போயிருன்ற பட்சத்துல எனக்கு வேண்டானே இந்த அடிக்ஷன். இது என்னோட முடியக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது என் தலைமுறையை பாதிக்குது, என் சந்ததியை பாதிக்குது. இதுல இருந்து நான் விடுதலை பெற்றே ஆகணும்னே. சபாஷ்டா, வசனத்தின்படி கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடா உன் குடும்பம் இருக்க போகுது தம்பி. நீ எந்த பாவத்துல விழுந்து கிடந்தியோ அதே பாவத்துல விழுந்து கிடக்கிற லட்சக்கணக்கான பேரை உன் மூலமா தூக்கி நிறுத்துறதுக்கு ஆண்டவர் சித்தம் கொண்டுட்டாரு. முதல்ல ஒன்ன ஸ்திரப்படுத்தி அநேகரை ஸ்திரப்படுத்த போறாரு. காட் பிளஸ் யூ. இரவின் தனிமை உன்னை பாவம் செய்திட தூண்டும், யாரும் பார்க்கவே இல்லை என்றே எண்ணங்கள் சொல்லும். இரவின் தனிமை உன்னை பாவம் செய்திட தூண்டும், யாரும் பார்க்கவே இல்லை என்றே எண்ணங்கள் சொல்லும். அசுத்தமான சிந்தனை உன்னை தாக்கிடும் அந்த நேரத்தில் கவனமின்றி மாட்டிக்கொண்டால் மிருகம் ஆவாய் நிமிடத்தில். அசுத்தமான சிந்தனை உன்னை தாக்கிடும் அந்த நேரத்தில் கவனமின்றி மாட்டிக்கொண்டால் மிருகம் ஆவாய் நிமிடத்தில். உறவினை கூட இரத்த உறவினை கூட தவறாய் பார்க்கும் கீழ்த்தரமாவாய் மறவாதே. வஞ்சகன் வலையில் சிக்கி நீயும் நிர்மூலமாகி அழியாதே. வாழ்வை
பிரியா நட்பால் வாழ்வே அலங்கோலம். ஸ்மார்ட் போன் குந்தன் வாழ்வை ஆட்டி படைக்கும் காலம். முன்பின் பெரியா நட்பால் வாழ்வே அலங்கோலம். இளமை எதனை அனுபவி என்று ஆசை காட்டிடும் மோகத்தில் மனம் போல் வாழ முடிவும் செய்தால் பாதாளம் தான் மொத்தத்தில். இளமை எதனை அனுபவி என்று ஆசை காட்டிடும் மோகத்தில் மனம் போல் வாழ முடிவும் செய்தால் பாதாளம் தான் மொத்தத்தில். வேண்டாம் தோழா வேண்டாம் தோழா வேண்டாம் தோழி, பாவத்தை விட்டு திரும்பிடு. கல்வாரிநாதர் இயேசுவின் ரத்தம் சுத்தம் செய்திடும்